ஹலோ எடிட்டர்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Alightmotion Tools பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டெக்ஸ்ட்ல இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ண உடனே இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதை பற்றி நான் ஒன்று சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இங்கே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எதுக்கு யூஸ் பண்ணோன்னா இங்கே சென்டரில் வச்சு புக் மார்க் கட் பண்ணிவிட்டு, செகண்ட் ஆப்ஷன் வந்து லெஃப்ட் சைட் கட் பண்ணுறதுக்கு, தேர்ட் ஆப்ஷன் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ரைட் சைட் கட் பண்ணுறதுக்கு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதுவும் அதே தான், லெஃப்ட் சைட் கட் பண்ணுறது ரைட் சைட் கட் பண்ணுறதுக்கு. ஆனால் அதுக்கு தனி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. என்னென்ன சொல்கிறேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு கீ ஃப்ரேம் வச்சு சொல்லித்தரேன். கீ ஃப்ரேம் வச்சுட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் லேயர் வச்சுருக்கீங்க. அந்த லேயரில் நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க. எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணது அதில் கண்டிப்பாக கீ ஃப்ரேம்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த கீ ஃப்ரேம்ஸ் பற்றி நான் அடுத்த வழியில் சொல்லித்தரேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த கீ ஃப்ரேம்ஸ் நீங்கள் 2 செகண்ட், இந்த லேயர் வந்து 2 செகண்டுக்கு இருக்குது. நான் இப்போ 3 கீ ஃப்ரேம்ஸு ஸ்டார்ட்டு, மிடில், எண்டில் வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் வீடியோ வந்து 1 செகண்டுக்கு போதும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ கட் பண்ணுவீங்களா. இப்போ கட் பண்ண சொல்ல நீங்கள் ஆட் பண்ண அந்த எண்டில் உள்ள கீ ஃப்ரேம் வந்து கட் ஆகிடும். ஸோ இந்த கட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த எண்டில் உள்ள கீ ஃப்ரேம் வந்து கட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் இந்த 2 செகண்ட் லேயர் வந்து 1 செகண்ட் கட் பண்ணோம், பட் அந்த கீ ஃப்ரேம்ஸ்லாம் கட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ரைட் சைட் கட் பண்ணனா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 3 கீ ஃப்ரேம்ஸில் 1 செகண்டுக்கு கம்ப்ரஸ் ஆகிடும். அதுக்கு தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கலர் ஆப்ஷன் எதுக்குன்னா உங்கள் லேயரோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன கலர் இருக்கீங்களோ சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து கிரேடியன்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து டபுள் கலர் மாதிரி அப்ளை ஆகும் டெக்ஸ்ட் மேலே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டார்ட்டில் ஒயிட்டு, எண்டில் வந்து ஸ்கை ப்ளூ. ஸோ இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த வேலையை வந்து நல்லா பைலட்டாக தெரியுமோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்டர் அண்ட் ஷேடோ பற்றி பார்ப்போம். ஸ்ட்ரோக்குன்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்ட்ரோக் எனபிள் பண்ணிட்டு நான் கலர் வந்து இப்போ ரெட் வச்சா கண்டிப்பாக தெரியும். ரெட் வச்சு நான் வேலை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் லேயரில் ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி ஆட் ஆகுது, பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு அந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பார்டர் வந்து இன்சைடாக அவுட் சைடு வேணுமோ இல்லை சென்டரில் வேணுமோ சொல்லிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷேடோஸ் இருக்குது. ஷேடோஸ் எனபிள் பண்ணிட்டு நீங்கள் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு டெக்ஸ்ட்டை சுற்றி ஒரு ஷேடோ மாதிரி கிரியேட் ஆகும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு தான் ஆப்ஷனு. நெக்ஸ்ட் வந்து பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி. இது எதுக்குன்னா உங்கள் லேயரோட டிரான்ஸ்பரன்சி வந்து குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ நான் இந்த வேல்யூ வந்து இப்போ நான் குறைக்க அதோட விசிபிலிட்டி குறையிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கு தான் அந்த ஆப்ஷனு. அப்புறம் கீழே இருக்க அந்த எல்லா ஆப்ஷனுமே இந்த கலர் கிரேடிங்க்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸு. எதுக்குன்னா சிசிலாம் ரெடி பண்ணுவோம், அதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் மெயினாக எல்லாமே நம்ம வர வீடியோஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸு. இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனே இது வந்து மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் லேயரை இங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் டச் பண்ணி ஸ்வைப் பண்ண மூவ் ஆகும், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் லேயரு. நெக்ஸ்ட் வந்து ரொட்டேட் ஆப்ஷனு, இதை வச்சு உங்கள் லேயருக்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேலிங் ஸ்கேல் அவுட்டு, இது வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் மாதிரி வச்சுக்கோங்களேன், அதுக்கு யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ஸ்கியூ ஆப்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மாதிரி ஸ்லைடிங் ஆகும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே 2 ஆப்ஷன் இருக்கும். அது எதுக்கு ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இந்த டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறீங்களா, மெயின் ரோல் ப்ளே பண்ணுறதே இந்த 2 ஆப்ஷன்ஸ் தான். என்ன ப்ரோ சொல்லின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கீ ஃப்ரேமு, அதுக்கு அடுத்த ஆப்ஷனு கிராஃப்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் கீ ஃப்ரேம் மூலமாக தான் நீங்கள் ஒரு லேயர் வந்து ஸ்டேபிளாக இருக்க லேயர் வந்து அனிமேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவீங்க கீ ஃப்ரேம்ஸு. நெக்ஸ்ட் அந்த கிராஃப் வந்து இந்த கீ ஃப்ரேமுக்கு இன்பிட்வீனில் யூஸ் பண்ணுவீங்க. அந்த லேயரோட ஸ்மூத்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் கிராஃபில் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க அந்த லேயரோட ஸ்மூத்னஸ் எல்லாமே. அடுத்த வீடியோ நம்ம கீ ஃப்ரேம்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ நான் அதை பற்றி கொஞ்சம் சின்ன இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். இந்த லாஸ்ட்டாக 3 டாட் வந்து இப்போ நீங்கள் பண்ண எல்லாமே ரீசெட் பண்ணுறதுக்காக, ட்ரான்ஸ்ஃபார்மில் யூஸ் பண்ண எல்லாமே ரீசெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ஷனு. ஸோ அவ்வளோதான் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸு. நெக்ஸ்ட் வந்து எடிட் டெக்ஸ்ட் இருக்குது. இது எனக்கு கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபாண்ட்டு, அப்புறம் சைஸு, அப்புறம் கலரு, அலைன்மெண்ட்டு எல்லாமே நீங்கள் இதில் தான் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நான் கீ ஃப்ரேம்ஸோட வரேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பீஸ்.